குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐயோ, இந்த ஜோதிடங்கள்லாம் தயவு பண்ணி நம்பாதீங்க, ரொம்ப மிரட்டுறானுங்க. பஞ்சாங்கம் வந்து அந்த 274 பிபிஎம் இருந்த காலத்துல தான் இப்ப 420 பிபிஎம் ஆயிடுச்சு. நம்மளா குத்தி விட்டுட்டு நம்ம பயிரிடுதல் முறையில் மாற்றம் வேணும். விவசாயத்தில் பழைய பயிரிடும் முறைய முடியாது. நெல் தாள்கள் உள்ள பழைய முறைப்படி ஒரே நாளில் ஃபுல்லாக நான் ஒரு அண்டா பிரியாணி சாப்பிட்டு மீதி நாள்லாம் சும்மா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ இயற்கை என்ன பண்ணுங்க, ஒரு நாள்லேயே 20 சென்டிமீட்டர் மழை கனமழைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அப்படியே பள்ளிக்கரணை, அப்படியே வேளச்சேரி, இதெல்லாம் வந்து தயவு பண்ணி யார் யார் உங்களுக்கு ஏற்கனவே 3 வெள்ளங்களில் பாதிக்கப்பட்டீங்களோ, இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மேடவாக்கம், அப்படியே வந்து கோயிலம்பா அந்த ஒரு பகுதியே தாழ்வான பகுதி. அதில் வந்து தாழ்வான பகுதியில் தவறான வீடு கட்டுதல் நடந்து போச்சு. குடிநீர் வடிகால் வாரியம் நம்ம என்னதான் செஞ்சாலும் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒன்று வெயில்னாக்கா ஒரு உச்சகட்டமாக இருக்கு சார். அதே மழை வந்து அதுவும் வந்து திடீர்னு 20 சென்டிமீட்டர் கிளைமேட் இனி அப்படிதான் இருக்குமா? இனி வருங்காலங்களுங்க இதை தவிர மாற்றம் எதுவுமே இருக்காது. இன்னும் பேரிடர் கூட தான் இருக்குமே குறையாது. அதான் உலகளாவிய உங்களுக்கு ஆய்வுகள் எல்லாம் சொல்கிறோம். உலகளாவிய ஆய்வுகளே வந்து பேரிடர்வு நூற்றாண்டு இது. இந்த நூற்றாண்டு பேரிடர்வு நூற்றாண்டு. இப்போ இந்த நூற்றாண்டில் ஏன் இவ்வளவு ஒரு பேரிடர்வு அப்படின்னா வானமண்டலம் மாறிடுச்சு. வானமண்டலம் ஏன் இப்படி மாறி போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்பன் உமிழ்வு தான் காரணம். கார்பன் வந்து உங்களுக்கு அதிகமான நிலக்கரியும் பெட்ரோலும் டீசல்லாம் போட்டு உறிஞ்சி தள்ளுறோம். கார்பன் டை ஆக்சைடை கக்குறோம். கார்பன் டை ஆக்சைடுடைய வேலையே வந்து எவ்வளவு மேலே ஏறுதோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே கொடுக்கும். அதிகமான வெப்பம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அது நம்ம வந்து நம்மளால தான் இப்போ நம்ம பண்ணுற பாவத்தால் அது சேருது. ஆகாய மண்டலம் வானமண்டலம் சீரும் பொழுதுங்க கடல் சீற்றமாகுது. அது நேரடியாக கடலில் தான் நமக்கு 3 2 பகுதி கடல் தானே. அதனால் அந்த 2 பகுதியில் அதுங்க வெப்பத்தை வாங்கும்போது கடலில் இன்னும் மாற்றங்கள் ஏகப்பட்ட அறிவியல் மாற்றங்கள் ஆயிடுச்சு. அந்த அறிவியல் மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய மாற்றங்கள். அமிலத்தன்மையாக மாறுது கடல். ஃப்யூச்சரில் இதே நிலைமை போணுச்சுன்னா ஒரு 2040 அமிலத்தன்மை கூடிச்சுன்னா நிறைய மீனினங்கள் இந்த நூற்றாண்டுலேயே அழிஞ்சிடும். இந்த நூற்றாண்டுலேயே சில மீனினங்கள் வந்து நீர் மேல்நிலைகளில் வாழ்கிற மீனினங்கள், மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிர்கள், அது வந்து உங்களுக்கு இந்த மேலே பூமியின் அந்த கடல் மட்டத்திலேயே தான் அந்த பச்சையத்தோடு இருக்கும். நம்ம எப்படிங்க பச்சை இங்கே இலையில் இருக்கோ அது மாதிரி பச்சையம் உள்ள ஒரு சில மிருகங்கள் இருக்குது, அது தாவரங்கள் இருக்குது, இதெல்லாம் அழிஞ்சிடும். ஆக அதெல்லாம் அழிஞ்சதுன்னா மீன் உணவு அதான் மீன்கள் அழியும். இம்பேலன்ஸ் வந்துடும். அதனுடைய உணவுனுடைய செயின் ஃபுட் செயின் உணவுனுடைய அந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, அந்த சுழற்சி, உணவு சுழற்சியில் அப்படியே மாற்றம் வரும். அப்போ மாற்றங்கள் வரும்போது இன அழிவு வரும். அதில் கடலொலியும் அழிவு வரும். மனித இனத்துக்கும் மட்டும் நம்ம பேசுகிறோம், வனவிலங்குகளையோ மற்ற விலங்குகளை நம்ம பேசுகிறதே இல்லையா. அவங்களே எவ்வளவோ திணறாங்க. வனவிலங்குகள் அழிவெல்லாம் இருக்கும். மக்களுக்கு வந்து வாழ்விடம் வந்துங்க ஒரு குறுகிய இடத்துல அதிக ஜனத்தொகை வந்துடும்ல. இப்போ நீங்கள் விசாகப்பட்டினமோ சென்னையோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து நமக்கு அதிகமான ஜனத்தொகை கடலோர பகுதியில் ஜனத்தொகை கூட. அதனால் வந்துங்க இப்போ கட்டுமான பணியும் ஒரு குறியீட்டுக்குள்ளே கட்டுமான பணிகள் நடந்ததில்லை. ஏன்னா ஒரு குறியீடு கட்டி தான் கட்டுமான பணி மேலை நாடுகளில் நடக்கும். இந்த மாதிரி தான் வாய்க்கால் இருக்கணும், இந்த மாதிரி போக்கு தண்ணி இருக்கணும், இவ்வளவு இடத்துக்கு இவ்வளவு ட்ரைனேஜ் அப்படிங்க ஒரு இடத்துல வந்து ஒரு திட்டம் மேலாண்மைக்கு பிற்பாடு தான் அங்கே வந்து வீடு கட்ட முடியும். இது வந்து என்னென்னு கேட்டால் வளர்கிற நாடு ஒரு சின்ன ஊராட்சிகளாக இருந்தது. இப்போ உங்களுக்கு இப்போ ஆலந்தூர் ஊராட்சி, பல்லாவரம் ஊராட்சி, தாம்பரம் ஊராட்சி, அப்புறம் அதெல்லாம் பேரூராட்சி, அப்புறம் மாநகராட்சிக்குள்ளே வருது. இதுக்கு இடையில் அதில் விட்ட கீழ்நிலையில் இருக்கும்போதே அதெல்லாம் நகரப்புறத்துக்குள்ளே உள்ள அந்தஸ்துக்கு போயிடுச்சு. கண்ட மாதிரி உங்களுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இல்லாத அளவுக்கு வந்து அந்தந்த ஊராட்சிகளும் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அதை பெருநகரோட இப்போ இணைக்கும் பொழுது பெருநகர் திட்டம்னு வரும் பொழுது அதுக்கு குடிநீர் வடிகால் வாய்க்கால் எல்லாம் கொடுக்கும் பொழுதுங்க அறிவியல் வல்லுநர்கள் இன்ஜினியர்களும் முழிப்பு தானே செய்கிறாங்க. உண்மையாலுமே பாராட்டணும்னா இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் சிவில் இன்ஜினியரிங்கில் பாராட்டணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட மாதிரி போடப்பட்ட ஒரு நகர அமைப்பை திருப்பி ஒருங்கிணைக்கணும், நேர்மைப்படுத்தணுங்கிறது ரொம்ப கஷ்டம். சென்னை தான் அதுக்கு உதாரணம். ஒரு கண்ட மாதிரி அப்ரூவல்லாம் வாங்கின இடத்த இப்போ நேர்மைப்படுத்துகிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஊராட்சியாக இருந்ததெல்லாம் அப்புறம் நகராட்சியாக மாறிச்சு. இது மாதிரி எதிர்காலத்தில் வந்துங்க அங்கே வெள்ளம் வர மாதிரி தான் இங்கேயும் வெள்ளம் வரும்.
அதனால் வெள்ளம் அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்களில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும், அது கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், பிரகாசம் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், இல்லை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அது கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நாகப்பட்டினமாக இருக்கட்டும், தேவிப்பட்டினம் வரையிலும், அதாவது உங்களுக்கு நாகப்பட்டினம் வரலும் ஆழ்கடல். அந்த நாகப்பட்டினத்துக்கு தெற்கு ஆழ்கடல் இல்லை. அதனால பெரிய பாதிப்பு அந்த தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களில் உள்ள தென் மாவட்டங்களுக்கு வராது. வட மாவட்டங்களில் வந்து ஆழ்கடல் பகுதி, நாகப்பட்டினத்திலிருந்து ஆழ்கடல் பகுதி, அதை வந்து அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரங்க வந்து கொரமாண்டல் கோஸ்ட்னு சொன்னான். அது கொரமாண்டலுங்கிறது சோழமண்டலம்னு பேர். சோழமண்டலங்கிற பகுதி வந்து ஆழ்கடல் பகுதி. அதனால தான் சோழர்கள் அதிகமாக வாணிகத்துறையில் இருந்தாங்க, கடல் வாணிகத்தில் இருந்தாங்க. பாண்டியர்கள் அந்த மாதிரி போக முடியல கடல் வாணிகத்துக்கு. காரணம் வந்து அங்கே கடலுடைய ஆழம் கம்மி. அதனால வந்து முக்கியமான வெளிநாட்டு வியாபாரத்துக்கு அவங்களால போக முடியல. இந்த கோரமண்டல் கோஸ்ட்டுங்கிறது அப் டு விசாகப்பட்டினம் வரலும், விசாகப்பட்டினம் கோரமண்டலம், நாகப்பட்டினம் டு விசாகப்பட்டினம், அது ரெண்டும் சோழர்கள் காலத்தில், அந்த காலத்தில் 2 பட்டணமும் உருவான பட்டணம். அதனால் அது வந்து இன்றைக்கி ஆந்திரான்னு சொன்னாலும் விசாகப்பட்டினத்துலேருந்து நாகப்பட்டினம் வரலும் எந்த காலமும் வந்து பேரிடர்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் அப்படி தான் இன்னும் அதிகமாகிட்டே போகும், இது நிறைய நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இது உலகம் வழி. ஐயோ, இந்த ஜோதிடர்கள்லாம் தயவு பண்ணி நம்பாதீங்க, ரொம்ப மிரட்டுறானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் நம்மளுடைய பஞ்சாங்கம் இருக்குது பாருங்கள், நான் என்னட்டு எல்லா பஞ்சாங்கமும் 1920 வச்சுருக்கேன். அறிவியல் ரீதியாக போவோம். பல லட்சம் வருஷங்களாக வந்துங்க கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு வந்து ஒரு குறியீட்டில் இருந்தது. அந்த குறியீட்டுக்கு பேர் 274 ppmனு பேர். ஓகே, 274 பார்ட்ஸ் பர் மில்லியன்கிற ஒரு குறியீடு நம்ம அறிவியலில். அந்த குறியீடில் தாங்க பல லட்சம் வருஷமாக அந்த வானமண்டலம் இருந்தது. 1800க்கு பிற்பாடு இப்போ இந்த நம்ம தொழில் புரட்சி வருது. அப்புறம் 1960 இந்தியா சைனாவெலாம் தொழில் புரட்சியில் பயங்கரமாக இறங்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நிலக்கரியையும் பெட்ரோல் டீசலும் நம்ம அதிகமாக உமிழ்வு. இன்றைக்கி இந்தியாவும் சைனாவும் அதிகமாக உமிழ்கிறோம். ஏன்னா இப்போ தான் தொழில் வளர்ச்சியே வந்துக்கிட்டு இருக்குது, அதிகமான தொழில் வளர்ச்சி தமிழகம்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிலக்கரி எரித்தலும் பெட்ரோல் டீசல் எரித்தலும் கூடுதல். இது எல்லாம் உலகளாவிய பிரச்சனை. வானமண்டலத்துக்கு யார் எரித்தாலும், வானமண்டலத்துக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு 20 நிமிஷத்தில் வந்து அது உலகத்துக்கு உள்ள பொது சொத்து. அமெரிக்காவில் நிலக்கரி எரித்தாலும், இந்தியாவில் நிலக்கரி எரித்தாலும், தாய்லாண்டில் நிலக்கரி எரித்தாலும், வானமண்டலத்துக்கு போனோன்னா அது ஒன்று. அதனால தான் உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் அலண்டு போய் எல்லாம் நம்ம ஆய்வுகள், உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் தான் ஆய்வை கொடுக்குறோம். அங்கேருந்து தான் நம்மளே வந்து புள்ளி விவரங்களை எடுத்துக்கிறோம். இந்த புள்ளி விவரங்கள் வந்து கொடுக்கும்போது அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் இது இனிமேல் பேரிடர்வு நூற்றாண்டு, இனிமேல் பேரிடர்வு எதிர்காலம் தான் இனிமேல். அதுக்கு நம்ம ஒத்துழைப்போம் தான் பேரிடர்வுக்கு வந்து இப்போ ஐக்கிய நாடுகள் ஒற்றுமையாக சேர்ந்துருக்கு. இதை ஜோதிடர்கள் சொன்னால் இதுதான் சித்தர்கள் இல்லைங்க, ஜோதிடர்கள் காலத்தில் அதான் சொல்ல வந்தேன். பஞ்சாங்கம் வந்து அந்த 274 ppm இருந்த காலத்தில் தான் இப்போ 420 ppm ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்துங்க நம்மளா குத்தி விட்டுட்டு, நம்மளா கத்தியில் கீறிட்டு, உனக்கு இன்று வெட்டுக்காயம், அதனால தான் உனக்கு பஞ்சாங்கத்திலே உனக்கு இருக்குன்னு அப்படி பித்தலாட்டமாக சொல்லக்கூடாது. நம்மளா வெட்டுக்காயத்துக்கும் பஞ்சாங்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏற்கனவே உனக்கு கண்டம்னு இருக்குது, அந்த கண்டம் தான் இது அப்படின்னு மாற்றி விடுறது. இது வந்து உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம், இந்த ஜோதிடர்கள் நம்பவே கூடாது இந்த காலகட்டங்களில். ஏன்னா நம்மளே வானிலையை மாற்றி இருக்கிறோம். மாற்றி இருக்கிற வானிலைக்கு பஞ்சாங்கம் வந்து அறிவியல் தான். அறிவியல் தான் அதுக்கு பஞ்சாங்கம். நான் தான் அதுக்கு பஞ்சாங்கம். நாங்கள் தான் பஞ்சாங்கம், விஞ்ஞான ஆய்வாளர்கள். அதனால 420 ppm. இன்னைக்கு சென்னையில் 421 ppm. நம்ம 274 தான் மூதாதையர் காலத்தில் இருந்தோம். இயற்கையாக இருந்தது, பருவநிலையாக இருந்தது, மழைகள் அழகாக அருமையாக பெஞ்சது. விவசாயம் மழைக்கு ஏற்ற ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஆடி மாதம் தான் விதைப்பாங்க. இந்த வருஷம் விதைக்க முடியலையே. இந்த வருஷம் விதைக்கணும்னா ஒரே மழையும் கிளையுமா இருக்குது, இல்லைன்னா வெயிலாக இருக்குது, வறட்சியாக இருக்குது, ஒரு பக்கம் மழையாக இருக்குது. விவசாயிகளால் பருவநிலையை கணிக்க முடியல. அது முக்கியம். தயவு பண்ணி நீங்கள் நம்ம கிராம மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவர்களே தத்தளிக்கிறாங்க. காலத்தே பயிர் செய்வாங்க, காலத்தே பயிர் செய்யுங்கிற காலம் சரியா இல்லையே, அப்புறம் எப்படிங்க பயிர் செய்கிறது? அதனால் காலம் மாறி இருக்குது. பயிர் தொழிலெலாம் வந்து எதிர்காலத்தில் மாற்றி அமைக்கணும். இப்போ எங்களுடைய ஆய்வில் வந்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள், இல்லைன்னா கிருஷ்ணா, இன்றைக்குள்ள பிரகாசம் கிருஷ்ணா மாவட்டமாக இருந்தாலும் சரிங்க, டிசம்பருக்குள்ளே அறுவடை வர முடியாது. அறுவடைக்கு வந்து இருக்கிற நேரம் பார்த்து கனமழை பெய்யுது. அது டிசம்பரில் மழை பெய்யக்கூடாதுங்க. அது கார்த்திகைன்னு வரும், நம்ம தமிழில் கார்த்திகை மாதம். ஐப்பசி கார்த்திகையோட அடமழை. மார்கழியில் கொஞ்சம் வந்து மார்கழி 10 தேதியில் வந்து நின்றுடும். அறுவடையும் நமக்கு தயாராகும். தை 1ஆம் தேதி பொங்கல் வைப்போம். இது வந்து நம்ம பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக வந்து தமிழர்களுடைய பாரம்பரியம். இல்லை தமிழ்நாடு, ஆந்திராவாக இருந்தாலும் கலிங்கமாக இருந்தாலும் தமிழர் பூமி தான். அதனால் இதில் வந்து திருவிழாங்கிறது, பொங்கல் திருவிழாங்கிறது சங்கராந்தின்னு மாற்றி சொன்னாலும் எல்லாம் நம்ம திருவிழா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அறுவடை காலங்களுக்கு உள்ள பருவநிலை அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி அறுவடை காலத்தில் தான் அந்த மழை பெட்டுது பெய்யுது. அதனால் நீங்கள் நல்ல நம்ம கதிர் வாங்கி முத்தி அறுவடை பண்ணலாங்கும்போது கனமழை.
எல்லாமே உங்களுக்கு வெள்ளத்தில் முழுகிறது. பெரிய இழப்பு, பேரிழப்புங்க. அது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறையிலேருந்து அதிகமாக இருக்குது இந்த வருஷம் பேரிடர். காரணம் வந்து அந்த நம்ம பயிரிடுதல் முறையில் மாற்றம் வேணும். விவசாயத்தில் பழைய பயிரிடல் முறையை முடியாது. இனிமேல் வந்து இந்த உயர்ந்த தாள்கள் உள்ள நெல் தாள்கள் உள்ள பழைய முறைப்படி உள்ள விவசாயம் தான் பண்ணணும். இப்போ என்ன குட்டை பயிர்களாக வந்து நம்ம ஒரு ஆள் உயரம் இருந்த தாள்கள் இருந்தது. அந்த காலத்தில் வந்து அது வந்து யானை கட்டி போரடித்த ஊர் இது. அப்படியே மழை வெள்ளத்தில் குட்டை பயிர்களாக வந்ததுனால மழை வெள்ளத்தில் ஈஸியாக போயிருது. ஆனால் நிறைய இது மகசூல், அவ்வளோ மகசூலும் தண்ணிக்குள்ளே போயிருது. இவங்க என்ன நினைக்கிறான், குட்டை பயிர் நட்டு அதிக மகசூல் உண்மை. ஆனால் அந்த மகசூல் வந்து இயற்கை பேரிடரில் மாட்டிக்குதே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு மாற்று பயிர் இல்லை மாற்று ஏற்பாடு செய்தே ஆகணும் எதிர்காலத்தில். இந்த பயிர் இன்னைக்கு உள்ள இப்போ சொர்ணாவாரி, இப்போ நாகப்பட்டினத்தில் சொர்ணாவாரின்னு சொல்கிறப்ப பயிர் தான் அதிகமாக பயிடுவாங்க. அந்த சொர்ணாவாரிலேயே மாற்றி அமைக்கணும். இல்லைனா அந்த தாளடி சம்பான்னு சொல்கிறதுங்க, சம்பா குருவை சம்பாங்கிறதுல குருவை பயிரில் ஒன்றும் பெரிய ஆபத்துகள் இல்லை. இன்ன வரையிலும் நமக்கு அதிகமான ஒரு நஷ்டம் இல்லை. சம்பாவில் பயங்கர நஷ்டம் இருக்குது, பெரும் நஷ்டம் இருக்குது. இந்த சம்பாங்கிறது வந்து உங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள், நம்ம தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லை, ஆந்திரா, ஒரிசா வரையிலும் அரிசி தான். ஆமாம். அதனால் இந்த அரிசி விளையிற பகுதி எல்லாமே வந்து வங்கக்கடல் கிழக்கு பகுதி. அதனால் அந்த கிழக்கு பகுதியில் உள்ள எல்லாருக்கும் இந்த ஆபத்து இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கணும். அது இயற்கைக்கு எல்லை கிடையாதுங்க, நம்ம ரெவன்யூ பவுண்டரி கிடையாது. நம்மளா வச்சுக்கிட்டோம் இந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த தமிழ்நாடு, ஆந்திரான்னு. இயற்கைக்கு எதுவும் தெரியாது, ஒரே அடிக்கும். எந்த இடத்துல கிழக்கு வர கடல் பகுதியில் அடிக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் பண்ணவே முடியாது. வானிலை அறிக்கையில் வந்து அவர்களுக்கு அறிந்த புள்ளி விவரங்களில் எச்சரிக்கை கொடுக்கறது ஆரஞ்சு ரெட்டு, அதான் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். ரெட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்கல ரெட்டை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இந்த காலநிலை மாற்றம்ன்றீங்களா சார், அப்படி பார்த்தா நமக்கு சில் கிளைமேட்டும் வர வாய்ப்பு இருக்கா? வெப்பமும் கூடும். டிசம்பர் மாதம் வந்து இப்போ வரலாறு காணாத அளவுக்கு உங்களுக்கு நமக்கு வடக்க இருந்து வர அதிகமான குளிர்ச்சி காற்றும் கூட. அது என்ன, இப்போ மார்கழி மாதம் வருது இல்லைங்களா, மழை காலம் முடிஞ்ச உடனே பயங்கர குளிர்ச்சி. அப்படி ஒரு குளிர்ச்சி வரக்கூடாது. அது இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வடக்கு எல்லையிலேருந்து அப்படியே பாகிஸ்தான், டெல்லி வழியாக வர்ற குளிர் காற்று இங்கே அங்கேருந்து சைபீரியன் காற்று வந்து தள்ளிக்கிட்டு வரும். அதுவும் இப்போ வந்து இங்கே வந்து கூடுது. அப்போ தான் அந்த மார்கழி குளிர்காலங்கிற பாருங்க, குளிர்காலமும் கூடுது, வெயில் காலமும் கூடுது, எல்லாமே மழைக்காலமும் கூடுது. எல்லாமே அவங்க உச்சத்துக்கு போகிறாங்க. ஒரே நாளில் ஃபுல்லாக நான் ஒரு அண்டா பிரியாணி சாப்பிட்டு மீதி நாள்லாம் சும்மா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ இயற்கை என்ன பண்ணுதுங்க, ஒரு நாள்லேயே ஒரு அண்டா பிரியாணியை சாப்பிட்ரு, மீதி நாள்லாம் பட்டினியாரு, குடிக்க முடியுமா? அது மாதிரி தாங்க இயற்கை இப்போ பண்ணுது. ஒரே நாளில் கொடுக்குறேன், நான் மழையெல்லாம் கொடுத்துருவேன், நீ மேனேஜ் பண்ணிக்க. நான் எப்படி மேலாண்மை பண்ண முடியும்? வெயில் காலத்தில் திரும்ப தண்ணி பஞ்சம், வெயில் காலத்துலவங்க தண்ணி பஞ்சமா, என்னடா அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, பஞ்சங்கிறீங்கிறத தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பஞ்சம். மேற்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை ஓரம் பகுதி எல்லாம் பஞ்சம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு மழை, அதிகமான மழை. வெளியிலேருந்து பேசுகிறவங்களுக்கு மதியம் அதான் உங்களுக்கு இந்த வருஷம் 900 சென்டிமீட்டருக்கு மேலே 900 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் அப்படி கவலைப்படுறீங்கன்னு நினைப்பான். 935, 65, 70 நாள் மழையாக பெய்யணும். அது வந்து 5 நாளில் பெஞ்சிருக்கு. அதான் இன்றைக்கி உள்ள பேரிடர்ங்கிறது. குறுகிய காலத்தில் கனமழை, பருவ காலத்தில் உள்ள மழையே இல்லை. இப்போ அது பஞ்சாங்கத்தில் எப்படி ஒட்டி வரும்? பஞ்சாங்கம் வந்துங்க கார்த்திகை மார்கழிக்கு தான் சொல்லுது. அந்த தமிழ் வருஷத்தில் ஒரிஜினலாக இருந்த கார்த்திகை மார்கழி, இப்போ கார்த்திகை மார்கழி ஒரிஜினல் இல்லையே. அது வானமண்டலத்தால் மாறி. அக்னி நட்சத்திரன்றதும் பொய்யா சார்? கரெக்டாக அந்த சித்திரையில் வந்து அந்த 15 நாட்களுக்கு அந்த கடும் நேரடி சூரியன் வர்ற காலம். அது வானிலை, அது வந்து சூரியனை பொறுத்தது. சரி. அந்த சூரியனுடைய நேரடி வெப்ப தாக்குதலுக்கு வர்ற காலம் அந்த ஒளிக்கதிர்கள் வருது. அது இயற்கை, அது ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. நம்ம பண்றதுனாக்கா வெயில் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. இல்லை, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியனுடைய நேர்கதிர்கள் குறைஞ்சி இப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாய்வா போகும்போது அது குறையும். அந்த சாய்வா குறையும் போது அழுத்த மண்டலத்திலையும் மாற்றம் இருக்கும், கடல்லையும் மாற்றம் வந்து உடனே தென்மேற்கு பருவக்காற்றை கொண்டு வந்து கொடுக்கும், சவுத் வெஸ்ட் மான்சூனை. அப்போ மே எண்டுக்கு முடியும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று மேகத்தை கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ உடனே கூலாயிரும். அது பல்லாயிரக்கணக்கான இயற்கை செயல்களுங்க. அதாவது வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது 1000 ஆண்டுகளாக அதே அழகாக இருந்து தான் நம்ம பயிர் தொழில்லாம் நம்ம விவசாயிகள் வந்து எல்லாரும் நம்ம மருத நிலம்னு என்னைக்கு விவசாயத்தை கண்டுபிடிச்சானோ மனிதன், அந்த குறிஞ்சி மலையிலேருந்து நம்ம கீழே வந்தோம். கீழே வந்து நம்ம வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணோம். இந்த விவசாயங்கள் வந்து அப்படியே காலத்தில் அழியாத மாதிரி மக்கள் வந்து இப்போ விதை சேகரிப்பு, இப்போ எரு அடிக்கிறது, உழுவுதல், கோடமலை உழுதல், நடுதல், அறுவடை பண்ணுதல், அறுவடைக்கு பின்னால் திருவிழாக்கள்,
இப்படின்னு வந்து உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கானவர் தான் சமுதாயத்தில் அது வந்து ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே பிணைவாயிடுச்சு. இயற்கை மேலாண்மை சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்திலே பிணைந்த ஒன்று. இன்னைக்கு வந்து அந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிற திருவிழாக்கள், தேர் திருவிழாக்கள்லாம் கூட இப்போ அடிபடுது. ஜோசிய மாதிரி ஒரு சில அறிக்கைகள் வந்து 2040 வந்து சென்னை உள்ளிட்ட சில நகரங்கள் வந்து கொஞ்சம் கடலால பாதிக்கப்படும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அழிவுலாம் கடலால் அழிவே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு 7% போயிடும். கடல் இல்லைங்க. கடல் நமக்கு நம்மளை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை கடல் அழிவில் கடற்கரை ஓரங்களில் என்னுடைய ஆய்வு நான் தான் எழுதியிருக்கேன். சரி. ஆய்வுகள்லாம் கடல் மட்ட உயர்வுங்கிறதுங்க மேக்சிமம் வந்து 90 சென்டிமீட்டருக்கு மேலே போகாது. 1 மீட்டருக்கு கீழே தான் இருக்கும். 2100 அதனால அது இப்படி தானுங்களா உலகம் பூரா தானே அந்த தண்ணி எந்திரிக்குது. ஐயோ அவ்வளவும் நீங்கள் பொய்யான ஒரு தகவல். எதில் அழியும்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் நவம்பர் வங்கக்கடல் சீற்றத்தை வந்து அளவு கடந்து மேலே எல்லைக்கு போகுது. அந்த எல்லை கடந்த இப்போ சீற்றம் இருக்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் எதை திங்கும், எதை சாப்பிடும், எதை வாழ வைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது நமக்கு மட்டும் இல்லைங்க, ஆந்திராவுக்கும் பொருந்தும், ஒரிசாவுக்கும் பொருந்தும். அதனால இங்கே கிழக்கு கடற்கரையை வந்து நம்ம நம்பகத்தன்மையற்ற இடம். அக்டோபர் நவம்பருங்கிற மாதங்கள் டிசம்பர் 15 தேதி வரையிலும் வந்து மேலாண்மை யுக்தியோடு எந்த நேரமும் நம்ம வந்து மேலாண்மை யுக்தியோட மக்களை எப்படி காப்பாற்றலாம், உணவுப் பொருள்கள், மருத்துவம், குடிநீர் வசதி, கழிவு வசதி, இதெல்லாம் நமக்கு அவரவர்களுக்கு மேலாண்மையில் தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இப்போ ரொம்ப தாழ்வான பகுதியில் உள்ளவங்க தயவு செய்து வந்து ஒரு அதிக கனமழை அப்படின்னு சிகப்பு அலர்ட் கொடுத்தா அந்த காலகட்டங்களையும் தயவு பண்ணி வீடை வந்து கொஞ்சம் எல்லாம் இழுத்து மூடிட்டு மேல் பகுதிக்கு வந்து விடுவது நல்லது. அளவு கடந்த சேதம் வரும் பொழுது ஒரு இயற்கை பேரிடர்களுக்கு வந்துங்க தனிநபர் வீட்டில் உள்ள வந்து மேலாண்மைக்கு வர முடியாது. மொத்தத்துக்கு தான் அரசாங்கம் செய்ய முடியும். அதனால் தனிநபர்களும் உணரணுங்க. இப்போ வந்து நமக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மேடவாக்கம், அப்படியே வந்து கோயிலம்பா அந்த ஒரு பகுதியே தாழ்வான பகுதி. அதில் வந்து தாழ்வான பகுதியில் தவறான வீடு கட்டுதல் நடந்து போச்சு. அது அன்றைக்கி பெருநகரில் இல்லை, இன்றைக்கி பெருநகருக்கு வந்துருச்சு. குடிநீர் வடிகால் வாரியம் நம்ம என்ன தான் செஞ்சாலும் 60 வருஷத்துக்கு முன்னாடி செய்த தவறுகளை இப்போ சரி பண்ண முடியல. அதனால் வந்துங்க இப்படி கண்ட மாதிரி தான் வந்து நகர்ப்புறம் போகுது. அதில் நீர்நிலைகள்லாம் நம்ம அழிச்சிட்டோம். 70 கம்மாய் இருந்தது, இப்போ வரும் 20 கம்மாய் தான் இருக்குது. நீர்நிலைகளையும் அழிச்சிட்டோம். போக்குவரத்து வாய்க்கால்களையும் நெருக்கிட்டோம் ஆக்கிரமிப்பில். அப்போ அதிகமான மழை என்ன பண்ணுங்க, அங்கே கடைசியில் நம்ம ரோடுக்கு வந்துடுது, ரோடை எடுத்துக்குது வாய்க்காலா. இப்போ அரசு வந்து அங்கே பாதாள சாக்கடை அதிகம் பண்ணாலோ ஏதாவது இல்லைங்க, அரசு வந்து இதுக்கு மேலே செய்யவே முடியாது. சரி, பாதாள சாக்கடை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செய்துட்டாங்க. நேற்று கூட வந்து ஒரு பெரிய அதிகாரி, IAS அதிகாரி வந்து இன்னும் பாதாள சாக்கடை கட்டுமான பணியும் பார்க்குறாரு. வரலாறு காணாத அளவுக்கு மூத்த அதிகாரியில் நேரடியாக வந்து வடிகால் வாய்க்கில் பார்க்குறோம். ஆனால் இந்த இயற்கை பேரிடருக்கு அதெல்லாம் ஒன்றும் தாங்காது. அப்போ அந்த வேளச்சேரி பகுதிகளுக்கு இந்த மழை காலத்துலேயும் கஷ்டங்கள். இந்த மழை காலம் இனிமேல் வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுதுனாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்கு நீர் வந்து நீர்நிலை நிற்கும். 20 சென்டிமீட்டர் மழை கனமழைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சிக்க வேண்டியதான். அந்த மேடவாக்கம், அப்படியே பள்ளிக்கரணை, அப்படியே வேளச்சேரி, இதெல்லாம் வந்து தயவு பண்ணி யார் உங்களுக்கு ஏற்கனவே 3 வெள்ளங்களில் பாதிக்கப்பட்டீங்களோ இனிமேலுக்கு தயவு பண்ணி ஃப்ரிட்ஜ் போகும், டிவி போகும். அந்த கம்பெனிக்காரங்களுக்கு வருஷம் நீங்கள் EMI கட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். அதனால அதை மேலாண்மை பண்றதுக்கு நம்ம வந்துங்க எல்லா மேல் தட்டுகளுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் பாதுகாப்பு அப்படியே மொத்தமாக மாற்ற முடியாது சார். இப்போ ஏதாவது அது வந்துங்க பெரிய கஷ்டம். மேலை நாடுகளில் மாற்றுதல் இருக்கிட்ட, அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்லொகேஷன் பேர். மேலை நாடுகள் பண்ணி இப்போ அமெரிக்காவெலாம் ஒரு டிரான்ஸ்லொகேட் பண்ணிட்டாங்க, ஒரு நகரத்தையே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நியூ ஜெர்சியில் இது தாங்காது, ப்ளீஸ் எல்லாம் வெளியே வந்துருங்கன்னா அவங்களே மேட்டுப்பகுதிக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி அது தண்ணியில் நிற்கிது. அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. நமக்கு மாதிரி அவங்களுக்கும் வந்துங்க ஐயோ எங்கள் தாத்தா கட்டி கொடுத்த விடுங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேங்க. அந்த நம்மளோட இந்த ஆன்மீக கலாச்சார உணர்வுகள்லாம் அவங்களுக்குலாம் அங்கெல்லாம் அறிவியல் தான். அறிவியல் மக்களுக்கு போய் சேர்ந்து அறிவியலோட வாழ்க்கையும் மேலாண்மையும் பண்ணினாதான் நம்ம அறிவியலும் மேலாண்மையும் இல்லாமல் இனிமேல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்படி அவங்க ஷிஃப்டாக வாட்டி இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 20 நாள் வந்து அரசாங்கத்தையும் லோக்கலாக உள்ளவங்களையும் இவன் மேலே குற்றம் அவன் மேலே குற்றம் தாங்காதுங்க. அந்த வெள்ளம் நின்று போச்சுன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அப்புறம் நார்மலாக போவாங்க. அடுத்த வருஷம் அவர்களும் பேச மாட்டாங்க. அப்புறம் மே மாதம் வந்த உடனே அதிக வெப்பம், சரியானது இல்லை, அது இது இல்லைம்பாங்க. அப்போ வந்து பல நோய்களுக்கும் வரும் மே மாதம். வைரஸ் நோயெல்லாம் எதிர்காலத்துக்கு என்ன நோய் வரும்னு தெரியாது. காலநிலை மாற்றத்தால் புது வைரஸும் பாக்டீரியாவும் மியூட்டன் வேரியன்ட் உற்பத்தி ஆகுது. குரங்கம்மை இப்போ எல்லா வித உங்களுக்கு தட்டம்மை, அம்மை நோய்கள், வெப்பம் அதிக சடனாக ஒரு குளிர்ச்சியாக இருந்துட்டு டக்குன்னு வெப்பமாக போகும்போதுங்க அம்மை நோயெல்லாம் வரும், வைரல் டிசீஸ்லாம். அதனால் இனிமேல் எப்படி இருக்குங்கிறதுங்க
நம்ம வந்து அறிவியல் மேலாண்மையில் நம்மளை தகுதியாக்கிக்கணும், நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் ஒழிய இனிமே வந்து உங்களை இயற்கை முன்னாடி நம்ம மூதாதையர் காலத்தில் இயற்கை அவங்கள தகுதிப்படுத்துச்சு. இப்போ நம்ம காலத்தில் நம்ம இயற்கைக்கு தகுந்த மாதிரி தகுதிப்படுத்திக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வேளச்சேரி, மேடவாக்கம் அட்லீஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரையாவது இனிமேல் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரி. கனமழைனா தயவு பண்ணி அவங்களாம் யோசிக்கணுங்க. நம்ம இப்போ வந்து இப்படி ஒரு தொலைக்காட்சியில் பெருசாக பேசிட்டோம்னா அது ஒரு பெருசாயிரும், குற்றமாயிடும். கனமழை, உங்கள் பகுதியில் கனமழை 30 கிலோமீட்டருக்குன்னு மேலே காற்று வீசும்னு சொன்னாவே அதிகமான மேகங்களை கொண்டு வந்து தள்ள போகுதுன்னு அர்த்தம். எந்த பகுதின்னு வானிலை அறிக்கை சொல்லிடுறாங்க, இந்த மாவட்டங்கள்லாம் கனத்த மழை இருக்குன்னு. அந்த மாவட்டங்களில் கீழ்நிலை பணியை கீழே உள்ளவர்கள் சில பேர் ஆற்று ஓரமாக கூட குடியிருப்பாங்க. ஆற்று ஓரத்தில் கூட ஒரு கிராமங்கள் இருக்கும், லோல ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்குது. முன்னாடி 4 வெள்ளம் 3 வெள்ளத்தில் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி வெள்ளத்தால் அனுபவிச்சவங்க தயவு பண்ணி சிறிது காலம் வெளியேறுவது நல்லது. இப்போ நான் வந்து வயநாடு போயிருந்தேன், 2 3 நாள் அங்கே தங்கியிருந்தேன். அதை பற்றி அங்கே மக்கள் வந்துட்டு ஒரு 15 நாள் மழை பெஞ்சிச்சு. அப்போ வந்து சொன்னாலும் அவங்க போகாமல் இருந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு தாழ்வான பகுதிகளுக்கு வர சொன்னாலும் கூட அவங்க நான் கஷ்டப்பட்டு கட்டினது, இது எங்கள் தாத்தா கட்டினது, எனக்கு இது சாமி கோவிச்சிக்கும், இப்படிலாம் வந்துங்க ஒரு ஒரு மூட நம்பிக்கைகள்னு அதுக்கு ஒரு காரணம். அவங்க போக மாட்டாங்க. அதாவதுங்க வானிலை அறிக்கை சொல்லியாச்சு, ரொம்ப கீழ்நிலை, நாள் மழையிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம், டக்குன்னு எல்லாம் வெக்கேட் பண்ணி போகலை, நிறைய பேர் போகலை. அதில் அவங்க அதீதமாக ஒரு மண் வாசனை இருந்துச்சுன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்லும்போது வந்து அந்த இதுக்கு நிலச்சரிவுக்கு முன்னாடி அதீதமான ஒரு மண் வாசனை, அந்த மாதிரி ஒரு சில என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்களுக்கு உள்ள வந்து பல பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்கும். நீங்களே மண்ணை நோண்டினீங்கன்னா ஒரு வாசம் வரும். இது வந்து ஒரு பெரிய மலை இடிஞ்சிங்க, அதில் உள்ள தாவர இனங்கள் பூச்சி இனங்கள் அது உள்ள எல்லாம் முட்டை விட்டுருக்கும், எல்லாம் விட்டுருக்கும். எந்த மண்ணை நோண்டினாலும் அந்த இடத்துக்கு ஒரு வாசம் வரும். அது ஒரு மலை நகர்ந்து 8 கிலோமீட்டர் நிரப்புது, 86,000 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க அந்த மலை நகர்ந்தது. அப்போ அவ்வளோ ஒரு பெரிய குன்று வந்து 8 கிலோமீட்டர் நிரப்புதுன்னா நீங்கள் நினச்சிங்க. இப்போ நமக்கே வந்து இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தாம்பரம் வரலும் கொண்டு போய் ஒரு மண் நிரப்புதுன்னா அப்போ அதனுடைய பேரிடர் எவ்வளோ பெரிய பேரிடர். அது வேகம் 500 கிலோமீட்டருக்கு மேலே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டான்னு வந்து அடிச்சிடும். 8 கிலோமீட்டர் போயிடுச்சுங்க. அந்த மண் வந்து கண்டிப்பாக அதில் உள்ள வேர்களுடைய வாசம், உயிரினங்கள், மண்ணுக்கு உள்ள பல லட்சம் உயிரினங்கள் இருக்குது, அவங்களுடைய வாசம்லாம் வரும் அதில். அதுதான் வறுமை வழி. அது ஒரு அவங்களுக்கு புதுசான ஒரு அனுபவம். ஆனால் எந்த நிலப்பேரிடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெருசாக ஒரு பொக்லின் போட்டு மண்ணை வெட்டினீங்கனாலும் அந்த இடத்துல நின்னீங்கன்னா மண் வாசனை வரும். இப்போ என்னுடைய அச்சனை நடக்கா அதே மாதிரி சூழல் வந்து நம்மளுடைய கொடைக்கானல், ஊட்டி மலைப்பகுதியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கொடைக்கானலில் வரவே வராது. ஊட்டியில் வந்து அது தேயிலை தோட்டங்கள் எந்தெந்த பகுதி இருக்கோ அது வயநாடு பகுதி மாதிரி தான். தேயிலை தோட்டங்கள் வந்து அதிகமான மண் பகுதியில் தான் வெள்ளைக்காரர்கள் தேயிலை தோட்டம் நட்டாங்க. அதனால வால்பாறை, ஊட்டி, கூடலூர், அந்த வயநாட்டுக்கு என்ன காரணம் சார்? அது வேர்பிடிப்புள்ள மரங்கள் இல்லைங்க. அதாவது நல்ல உயரமான மண் பகுதி, பாறைகள் இல்லை, வெறும் செம்மண். திடீர்னு மழை பெஞ்சதுனாலங்க அங்கங்கே நீர் ஊற்றுக்கண்ணுகள் வந்து வறட்சியாக இருக்குது. அது உள்ள நீர் ஊற்று அதிகமாக போய் நீர் ஊற்று போனால் தண்ணி ஊதிக்கும், மண் ஊதிக்கும். மண் ஊதிங்க தாய் பாறை கிட்ட போனோன்னா அதுக்கு கீழே போக முடியாது, தண்ணி போக முடியாது. அப்போ இந்த பக்கவாட்டிலேயே ஊதி தன்னையும் தாண்டும் போது நகர்ந்துடும். அது சின்ன 1 மீட்டரு மண்ணாக இருந்தாலும் சரி, 100 கிலோமீட்டர் மண்ணாக இருந்தாலும் அதுக்கு தன்மை ஒன்று தான். அப்படி வந்து பெரும் தன்மையில் தான் நீர் உறிஞ்சி வாங்கி மண் ஊதி தாய் மண்ணுக்கு கீழே போக முடியாதனால அப்படியே அந்த குண்டனை ஊற்றிருச்சு. அதான் நிலச்சரிவுன்னு பேர். இப்படியே இந்த இயற்கை பேரிடர்கள் அதிகமாயிட்டே போகுது. எதிர்காலத்தில் சமாளிக்க வந்து அரசும் தனிநபர்கள் என்ன செய்யணும்? இல்லைங்க, அரசு நடவடிக்கைலாம் வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து பேரிடர் மேலாண்மைக்கு ஒரு பெரிய திட்டங்களோடு தான் நம்ம இருக்கோம். அது வந்து பேரிடர் மேலாண்மையில் எந்த குறையும் முடியாது. நமது இந்திய இராணுவம் போல் வந்து மேலாண்மைக்கு யுக்தியான வேறு எந்த வித இராணுவமும் எனக்கு தெரியல. அவ்வளவு பேரிடரில் வந்து வெள்ளமாக இருக்கட்டும், வறட்சியாக இருக்கட்டும், நிலச்சரிவாக இருக்கட்டும், எல்லா வழியிலையும் போய் சமீபத்தில் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மூடி போச்சு. உடனே வந்து செயற்கை துளையை உள்ளே கொண்டு போய் அவ்வளோ பேரும் இங்கே சத்தம்லாம் மீட்டெடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு யுக்தி. அதனால் வந்து நம்மகிட்ட யுக்தி இருக்குங்க, மேலாண்மை இருக்குது. இதை தாண்டி பேரிடர்வு கூட இருக்கும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு இராணுவமோ ஒரு வருவாய்த்துறை அதிகாரிகளோ இல்லை மீட்பு அதிகாரிகளோ போக முடியாது. இன்றைக்குள்ள பிரச்சனை என்னன்னு பேரிடர்வுக்கு மேலாண்மையில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதி உள்பகுதிக்கு நம்ம போக முடியாது. மேலே வந்து உங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக இப்போ விஜயவாடாவில் காற்றினுடைய தன்மை குறைவு, வெள்ளம் வந்துருச்சு, காற்று தன்மை குறைஞ்சதுனால ட்ரோனில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. புயல் வரும்போது நீங்கள் ட்ரோன்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு புயல் வந்துச்சுன்னா 3 நாளைக்கு வந்து காற்றினுடைய வேகம் வந்து 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வானிலை மூலமாக உங்களுக்கு உணவோ இல்லை எந்த விதமான கடத்தலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் சரி கீழே நிலப்பகுதியில் போகலான்னா போக முடியாது. ஒரு ஆள் உயரம் தண்ணி இருக்கும்.
எத்தனை போட்டு கொண்டு போவீங்க? 10 மாவட்டத்தில் மழை அடிக்குதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு உதாரணத்துக்கு எதிர்கால பேரிடர் அப்படி தான் இருக்கும். 10 மாவட்டங்களில் ஒரே பயங்கர வெள்ளம்னா எந்த போட்டுக்கு எந்த போட்டை எங்கேருந்து கொண்டு வந்து எங்கே கொண்டு போவீங்க? அதுக்கு ஒரு 15 நாள் அவகாசம் வரும். 2 வாரமாக அது அவகாசம் வேணும். அதுக்குள்ளே பாதிக்கப்படிச்சவனுடைய வரலாறு முடிஞ்சிடும். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேலுக்கு மேலாண்மைக்கு உள்ளூர் மக்களுக்கும் பொறுப்புணர்வு வேணும். உள்ளூர் மக்களுக்கும் அதிகார பகிர்மானம் வேணும். பேரிடர்வில் அதிகார பரிமாணம் இல்லை. அவர் மாவட்ட ஆட்சியரோடு அவருடைய குழுவோடு நிற்கிது. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக மக்களுக்கு, உள்ளாட்சி மக்களுக்கு அந்த கிராம மக்களுக்கு பேரிடர்வினுடைய எல்லா அதிகாரம் கொடுத்து அந்த 4 நாள் 5 நாள் நாங்கள் அறிவியல் ரீதியாக நாங்கள் உங்களை சேரும் வரை உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு, அப்படி உள்ளூர் அமைப்புகளை பேரிடர் மையத்துக்கு உருவாக்கக்கூடிய சட்டம் வேணும் இந்தியாவுக்கு. அது வந்தால்தான் மேலாண்மை செய்ய முடியும். இப்போ தேசிய பேரிடர் அறிவிக்கணுன்றாங்க. இப்போது வயநாட்டில் அறிவிக்கணும்னு சொன்னாங்க, அது அரசு பண்ணலை. அதே மாதிரி விஜயவாடா தெலங்கானாலையும் சொன்னாங்க, பண்ணலை. அதுக்குன்னு ஏதாவது லிமிட் இருக்கா? இப்படி நடந்தால் தான் தேசிய பேரிடர் அப்படின்னு. தென் மாநிலங்கள் இதில் ஒன்று சேரணும். அதாவது கிழக்கு வங்கக்கடல் ஓரமாக உள்ள மாநிலங்கள் ஒன்று சேரணும். ஏன்னா வங்கக்கடலில் உள்ள ஒரு வருஷம் உள்ள பேரிடர் உங்களுக்கு மத்திய பிரதேசிலே உத்தரப்பிரதேசில் வரப்போகிறதில்ல, ராஜஸ்தான்லேயே வரப்போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கு இது தெரியாது. அவங்களுக்கு என்றைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, என்னைக்காவது நில அதிர்வு வரும். அன்னைக்கு இமாலயா தான் அதுக்கு எல்லை, அந்த பிளேட்டுக்கு. அந்த நில அதிர்வுக்கு அந்த அடியில் உள்ள பாறைகளுடைய எல்லை இமயமலை வழியாக போகுது. அது அடிச்சதுனா தான் அவங்களுக்கு தெரியும். இது வருடம் நமக்கு இனிமேல் அது நம்மளுடைய தொலைக்காட்சியில் வேண்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, தென் மாநிலங்களில் எல்லாருக்கும் சமமான பேரிடர் வரும். இந்த பேரிடருக்கு தென் மாநிலத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு மேலே போன எந்த இடமா இருந்தாலும் பேரிடர்வாக நீங்கள் இந்த அனௌன்ஸ் நீங்கள் ஏற்றுக்கணும், ஏற்றே தீரணும். தூத்துக்குடியை பேரிடர்னு கொண்டு வராது பெரிய வருத்தத்துக்குரியது. நம்ம கைவிட்டால் என்ன நினைப்பீங்க? ஆமாம், அரசே நம்மளை கைவிட்டுருச்சு. தூத்துக்குடி மக்கள் அரசே கைவிட்டுருச்சு. பேரிடர்வு தானே அது. அவர்களுக்கு எவ்வளவோ எத்தனை பிரிட்ஜி, எத்தனை டிவி, நீங்கள் என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி நஷ்டம். தூத்துக்குடி மாவட்டம் அது கொஞ்சம் வளமையான பகுதினால மக்கள் வெளியில் சரியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வறட்சி பகுதியாக இருந்து என்ன செய்வீங்க? இதே இது நம்ம ஒரு அதிக மக்கள் தொகை உள்ள தண்டையார்பேட்டை ஆகட்டும், எண்ணூர் பகுதி ஆகட்டும், ரொம்ப வேளச்சேரி பகுதி, கண்ணகி நகராக இருந்தால் மக்கள் என்ன ஆவாங்க சற்று நினைத்து பார்க்கணுங்க. அதனால் இதெல்லாம் பேரிடர்வுக்கு இங்கே உலகளாவிய பணமே தரேங்கிறாங்க. பேரிடர் நமது அரசாங்கம் பேரிடர்னு அதில் நமக்கு சொல்லிவிட்டு அதை கரெக்டாக அளவீடுகள் செஞ்சு உலக நாடுகள் உதவியெல்லாம் கண்டிப்பாக வாங்க முடியும். இது உலக பொறுப்புங்க. பேரிடர் 2015 பிற்பாடு ஐக்கிய நாடு சொல்லிடுச்சு, உலக பேரிடர் நாங்கள் எல்லாரும் பேரிடரும் நாங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் ஒருத்தர். அதனால் இதை தென் மாவட்டங்களில் உள்ளதை எல்லா மாநிலங்களும், தென் மாநிலங்களில் உள்ள எல்லா பேரிடர்களுக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் சமபங்கமாக எல்லாரும் பிரித்து கொடுக்கணும். அதுக்கு மத்திய அரசாங்கம் தான் ஒத்துழைக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பேரிடர் வரும், ராஜஸ்தானில் ஒரு பேரிடர் வரும், தமிழ்நாட்டு மக்களும் உதவி செய்யணும். அத்தகைய ஒரு பொறுப்பு தன்மை வரலைன்னா இந்த மேலாண்மை பண்ணுவது ரொம்ப கஷ்டம். மக்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும். இயற்கை இழப்பு கூட இருக்கும். விவசாயம், மிருகங்கள், மனம், இதெல்லாம் பெரிய இழப்புக்கு நேரிடும். அதனால் நம்ம தனிப்பட்ட முறையில் மக்களும் வரணும், அரசும் முன் வரணும். அதை நம்ம வேண்டிக்குவோம். இவ்வளோ நேரம் நீங்கள் விளக்கமாக சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.